லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்றதுங்க. இந்த அமாவாசை நமக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வரதோட மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானதும். அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் விளையலாம், சில ராசிகளுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படலாம். அந்த வகையில் இந்த கிரக மாற்றம், அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய நவ கிரகங்கள் உடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரவங்க யார்? அந்த 3 ராசிக்காரவங்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் பெல்லையும் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் அது புதன் பகவான் சொல்லலாம். கிரகங்கள்லேயே சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் தான் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் உடைய அதிபதியாகவும் விளங்குகிறார். கிரகங்களின் புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றில் காரணியாக கருதப்படுகிறார். தற்போது புதன் பகவான் விருச்சிக ராசியில் பயணித்து இருக்காரு. அதுவுமே நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த புதன் விருச்சிக ராசியில் வக்ரமாகவும் போகிறார். அதை தொடர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை தினம் இன்று புதன் அஸ்தமாக போகிறாரு. புதன் பகவான் அஸ்தமனம் ஆகிறதுனால சில ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு மோசமாகவும் இருக்க பெறும். குறிப்பாக சில ராசிக்காரவங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தற்போது விருச்சிக ராசியில் புதன் பகவான் அஸ்தம ஆகிறதுனால எந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் ராசி மேசராசி அன்பர்களே. மேசராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசியினுடைய 8வது வீட்டில் புதன் அஸ்தமம் ஆக போகிறார். இதனால் இந்த ராசிக்காரவங்க ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிக அளவு சந்திக்க நேரிடுதுங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்படவும் நேரிடலாம். தொழில் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. யாருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உடன் பிறந்தவங்களோட பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. முக்கியமாக தேவையற்ற செலவுகளை அதிகமாக சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால எதுலேயுமே விவாதங்களை தவிர்ப்பது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேசராசிக்காரவங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் அப்படின்னாலும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுக பாருங்கள். அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்க. அதற்குரிய மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் வேண்டாங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் ரீதியாக ரொம்பவுமே மோசமாக இருக்கும் இந்த காலகட்டம். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்னென்ன செலவுகள் நமக்கு அத்தியாவசியம், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் உடன் பிறந்தவங்க, உறவுகள், நண்பர்கள், சக பணியாளர்கள், அதிகாரிகள் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. அந்த அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரவங்களுடைய 7வது வீட்ல தான் புதன் அஸ்தமமாக போகிறார். இதனால இந்த ராசிக்காரவங்க சற்று கவனமா இருக்க வேணுங்க. முக்கியமான ஒன்றுங்க, ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள வந்து சந்திக்கவும் நேரிடலாம். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி குறையும். திருமணமானவங்க வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள்ல அதிகம் ஈடுபடவும் நேரிடலாம். இதன் மூலம் உறவுகள்ல ஏற்படலாம். முக்கியமாக பணம் தொடர்பான பிரச்சனைகள நீங்க அதிகமா வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் கூடுமான வரைக்குமே அதீத கவனத்தோட இருப்பது அவசியமான ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்த பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க பாருங்க. பணம் தொடர்பான ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யோசிச்சு செயல்படுங்க. அதே மாதிரி வந்து முதலீடு பண்றவங்க வந்து பெரிய அளவுல முதலீடு பண்ணாதீங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எந்த தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் வந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படணும். அந்த மாதிரி யாருக்கேனும் பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க, பணம் மாத்துறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தொகை வந்து பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ரொம்ப அதிக அளவு வந்து பணத்தை வந்து யாருக்குமே கடனாகவும் கொடுக்க வேண்டாம். அதே சமயம் இந்த காலத்தில் யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாகிடும். அதனால் வந்து நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. பொறுமையாக செயல்பட பாருங்க. திட்டமிட்டு செயல்களை செய்ய பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பலமுறை யோசிங்க. ஒரு விஷயம் முடிவு எடுக்கணும், இல்லை ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் இதில் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு வளர்ச்சிக்கான பாதையில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யார் என்ன அது காதில் வாங்கிக்க வேண்டாங்க. உங்களுடைய மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்கள். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத எல்லா கோணத்தில் இருந்தும் யோசித்து நீங்கள் உங்களுடைய மனசாட்சிப்படி முடிவுகளை எடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றவங்கள பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிடும். அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், அவமானத்தை தேடித்தரும், பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசியினுடைய 4வது வீட்டில் தான் புதன் வந்து பகவான் அஸ்தமமாக போகிறாரு. இதனால் வந்து சிம்ம ராசிக்காரவங்க பணம் தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்பாகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிக அளவு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஈகோ உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈகோவின் காரணமாக இதன் விளைவாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணம் தொடர்பான குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான உறவில் விரிசலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பணம் விஷயம் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுதுங்க. அதனால் பணம் சிக்கல்களில் அதிகமாக சிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். திடீர் பயணம், அதே மாதிரி திக்குமுக்காடுவீங்க. என்ன செய்யறது, செலவுக்கே வழி இல்லைன்னு தவிக்கக்கூடிய நிலை உருவாகும். அத்தியாவசிய தேவைக்கே வந்து உங்களிடம் வந்து பணம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்பட பாருங்கள். பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். மற்றவங்களுக்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ நீங்கள் செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும். அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். தவிர்க்க முடியாத ஒன்று பண நெருக்கடி ஏற்பட செய்யும். அதுவுமே அதனால் பண நெருக்கடியை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்காவது வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும், இல்லை சமாளிக்கிற அளவுக்காவது நாம் கொஞ்சம் திறமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. எதற்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க வேண்டாம். உங்களுடைய ஆடம்பரத்திற்காக நீங்க செய்யக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க, கவனமா இருங்க. ஈகோவ கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிடிவாதத்த மாற்றிக்கொள்ளுங்க. தலைகணத்த இன்றைய காலத்துல நடந்து கொண்டீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனைய ஏற்படுத்தும். நீங்க இந்த மாரி தலைகணத்தோட இருக்கிறதுனால, உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, உங்களுடைய தலைகணத்தினாலேயும், உங்களுடைய ஆணவ பேச்சினாலேயும் அவங்க வெறுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். இவங்களுக்கு எதுக்கு நம்ம உதவி செய்யணும்? அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி போயிரும். அதனால எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில இப்ப சொன்ன இந்த 3 ராசிக்காரவங்களும் பணிவா நடந்துக்கிறீங்களோ, அதாவது மேஷம், ரிஷபம், சிம்மம் இந்த 3 ராசிக்காரவங்களும் எந்த அளவுக்கு பணிவோடையும், தன்மையோடையும், அடக்கத்தோட நடந்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அதுக்காகவே உங்களுக்கு மத்தவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்ல. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.